ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் நம்ம ரவா கேசரி செஞ்சோம் அப்படின்னா சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதுவே ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி ரொம்ப ட்ரையாக ஆயிருங்க. சில நேரத்தில் கொஞ்சம் கல் மாதிரி கூட ஆயிரும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம காலையில் செஞ்சாலும் நைட்டு வரைக்குமே கேசரி நல்லா சாஃப்டாக அதே டெக்ஸ்சர்லேயும் இருக்குங்க. கேசரிக்கு அளவுகள் ரொம்ப முக்கியங்க. இதில் குட்டி குட்டி டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ இந்த சாஃப்டான கேசரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேசரி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வறுத்த ரவை தாங்க எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கப்பில் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் இல்லைனா பவுல் எதுனாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டையும் கரெக்டாக அளந்துக்கோங்க. அப்போ தான் கேசரி நல்லா சாஃப்டாக அதே டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்குங்க. கேசரி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தண்ணி சூடு பண்ணிக்கலாங்க. ரவை எடுத்த அதே கப்லேயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அளவு ரொம்ப முக்கியங்க. அதிகமாகவும் சேர்த்துற வேணாம், கம்மியாகவும் சேர்த்துற வேணாங்க. 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. 1 கப் ரவைக்கு தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. இப்போ தண்ணியை வேற ஒரு அடுப்பில் நான் மாற்றிக்கிறேன். ரவையை நல்லா வறுத்துக்கலாங்க. ரவை எடுத்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம எண்ணெயை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நெய் மொத்தமாக சேர்த்திடாமல் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இடையில நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்த்தியாச்சுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 15 அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நீங்கள் பாதாம் கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்குறேங்க. முந்திரி பருப்பு ஒரு அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாங்க. முந்திரியும் திராட்சையும் ஒன்றா சேர்க்க வேணாங்க. 15 அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துருக்கேங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. திராட்சை பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டையும் எடுத்து நம்ம தனியாக மாற்றி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ முந்திரி திராட்சையும் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஹையில் வைக்க வேணாங்க கேசரி செஞ்சு முடிக்கிற வரைக்குமே. இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாங்க. ரவையை எண்ணெய் நெய்யோடு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. கலர் நமக்கு நல்லா மாறணுங்க. நல்லா மணம் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. எடுத்து வச்சுருந்த நெய்யில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்க்குறேங்க. ரவையோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரவை நல்லா வறுபட்டுருந்தால் தாங்க நம்ம தண்ணி சேர்க்கும் போது நல்லா தலைப்புலன்னு இந்த மாதிரி கொதிக்கணுங்க. அப்போ தான் ரவை நல்லா நம்ம வறுத்துருக்கோன்றது அர்த்தம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா கட்டி தட்டிரும். இப்போ பாருங்கள் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தேன். ஒரு 3-4 நிமிஷக்கிட்டே ஆயிடுச்சுங்க. ரவை ஓரளவுக்கு நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுங்க. ரவை எடுத்த அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி ஜீனி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு ஒரே பக்கமாக கலந்து விட்டுறலாங்க. அப்போ தான் நமக்கு கட்டி தட்டாமல் இருக்குங்க. அப்படியே கட்டி தட்டி இருந்தாலும் நம்ம ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி விடும்போது கட்டிகள் எல்லாமே உடஞ்சிருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஜீனியெல்லாம் கலந்து விட்டாச்சுங்க. வாசனைக்காக ஏலக்காய் 3 அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இப்போ ஏலக்காயை சேர்த்துக்கலாம். குங்குமப்பூவை வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ குங்குமப்பூவையும் சேர்த்துக்கலாம். நான் குங்குமப்பூ சேர்க்காமல் அதோட தண்ணி மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க. 1-2 குங்குமப்பூ மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. அது உங்களோட விருப்பம்தான். இப்போ மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கேசரி நல்லா மணலாக இருக்குது பார்த்தீங்களா? ரவையை நம்ம நல்லா பக்குவமாக வறுத்தாதாங்க இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். இப்படி செய்யும்போது தான் நம்மளுக்கு ஈவினிங் வரைக்கும் கூட கேசரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மீதம் எடுத்து வச்சுருந்த நெய்யையும் சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்திருக்க நெய் எண்ணெயோட அளவுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான அளவுகளில் நான் எடுத்திருக்கேங்க. இங்கே உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நெய் எண்ணெயெல்லாம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. கேசரி பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈவினிங் வரைக்கும் கூட நல்லா சாஃப்டாக அதே டெக்ஸ்சரில் இருக்குங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கேசரியை ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க.
இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருச்சு. பண்ணி பார்க்கலாங்க. கேசரி வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஹோட்டலில் கல்யாண வீடுங்களெல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே அதே டெக்ஸ்சர்லேயே வீட்லேயே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.